பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 முதல் திருமொழி கடைசி 10வது பாசுரம். இது பலஸ்துதி பாசுரமாக பெரியாழ்வார் அமைச்சிருக்கார். செந்நெல் ஆர்வயல் சூழ் திருக்கோட்டியூர் மன்னு நாரணன் நம்பி பிறந்த மெய் மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பன்னு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். முதல்ல திருக்கோஷ்டியூர் எப்படி இருக்குன்னு சொல்கிறார். திருக்கோஷ்டியூரில் எப்படி இருக்குமா, நெற்கதிர்கள்லாம் நிறைந்து இருக்குமா, ஃபுல்லாக வயல் முழுக்க நெற்கதிர்கள் சூழ்ந்து இருக்குமா. அப்படிப்பட்ட திருக்கோஷ்டியூரையே பெரியாழ்வார் ஆயர்பாடியாக நினச்சிட்டு பாடினார் இல்லையா. அதான் இந்த 10 பாடல்களும். அங்கே நன்றாக நிலைத்திருக்கும் நாராயணன், அதாவது நம்ம அனைவருக்குமே ஆதாரமாக இருப்பவர் அவர் தானே. அவர் எங்கே இருக்கார்? வைகுண்டத்திலிருந்து பரிபூர்ண குணங்கள் நிறைந்த, ஒரு குணம் கூட இங்கே பிறந்தனால குறையாது, பரிபூர்ண குணங்களோடு நிறைந்த நம்பி இங்கு வந்து தேவகி வயிற்றில் கர்ப்பவாசம் செஞ்சார். அதனால இவர் வந்து அவதரித்தாலும் சொல்லாமல் பிறந்தால் சொன்னாராம். அப்படி பிறந்ததை யார் சொன்னா? வேதியர் குலத்தில் பளபள என்று இருக்கும் தெய்வீக தன்மை உள்ள பூணூல் அணிந்திருக்கும் விஷ்ணு சித்தர் விரிவாக அனுபவித்து நன்றாக பாடிய இந்த 10 பாடல்களையும் யாரெல்லாம் நினைத்து அனுசந்தித்து ரொம்ப ஆசையோடு சொல்கிறாளோ அவளுக்கு பகவானை அனுபவிக்க விடாமல் தடுக்கும் பாவங்கள் இருக்கே அதெல்லாம் நீங்கி விடும் அப்படின்னு கூறுற. அதனால் கண்ணன் பிறந்ததை அனுபவித்து ரசித்து பாடிண்டே இருக்கணும் அப்படின்னு முக்கியமான அதுதான் இந்த பாசத்தில் சொல்கிறேன்.